வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நம்ம சப்பாத்தி செஞ்சோம்னா வீட்டில் இருக்கிற கிட்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு இது போல் நம்ம சப்பாத்தியில் வச்சு செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிற தோலை சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 பீட்ரூட்டையும் நல்லா துருவி எடுத்துடலாம். 2 பீட்ரூட்டையும் நல்லா துருவி எடுத்துட்டேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டாக வதக்கிட்டு துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் பீட்ரூட்டை நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான். நம்ம வெறும் ப்ளைனாக பீட்ரூட்டை மட்டும் வதக்கி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துடுறேன். இப்படி நம்ம மசாலாலாம் போட்டு செய்யும்போது நமக்கு சப்பாத்தி தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை, வெறும் சப்பாத்தி சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம கூட எண்ணெயில் பீட்ரூட் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு மாவோட பிசைஞ்சு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இது போல் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் கோதுமை மாவை சேர்த்துடுறேன். நான் 2 பீட்ரூட்டுக்கு ஒரு 250லேருந்து 300 கிராம் கோதுமை மாவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து பீட்ரூட் வதக்கும் போது கொஞ்சம் தான் சேர்த்துருந்தேன், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டோட சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு மாவு மேலே ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மாவை நம்ம ஊற வச்சோம்னா நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். கோதுமை மாவு போட்டு நல்லா சப்பாத்தி போல் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்க்காமல் கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி நல்லா தேய்ச்சாச்சு. ஸ்டவ் மேலே தவா வச்சுருக்கேன். தோசை தவாவும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் சப்பாத்தி போட்டுடுறேன். இது போல் நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம சப்பாத்தி செஞ்சு கொடுத்தோம்னா கிட்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலராக இருக்குது சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பீட்ரூட்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். 2 பக்கமாக சப்பாத்தி வந்ததும் எடுத்துடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் பீட்ரூட் சப்பாத்தி. நம்ம இதுலேயே மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால வெறும் சப்பாத்தியாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு குருமா ஏதாவது ரெடி பண்ணி தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இது போல் நம்ம கலர்ஃபுல்லாக சப்பாத்தி செஞ்சு கொடுத்தோம்னா கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் பீட்ரூட் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.